என்னங்க தப்பு அப்படின்னு எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி தொடர் மக்கள் சந்திப்பை நடத்தி வராரு. ஒவ்வொரு பகுதியிலையும் மக்களை சந்தித்து மக்கள் குறைகளை கேட்டு வராரு. தேர்தலுக்கு முன்பான இந்த சந்திப்பு அதிமுக கூட்டணிக்கு பலம் சேர்ப்பதாக இருப்பதாகவே அவர்கள் ஆதரவாளர் கருதுகிறார்கள். இந்த நிலையில தான் எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க மாதிரி சில பதில்கள் சொல்லியிருந்தார். அதாவது எதிர்கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்பு குறித்து சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பதிலளிக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி சொன்னார், ஏன் சந்திச்சா என்ன தப்பு அப்படின்னு கேட்டிருக்காரு. அமித்ஷாவை சந்தித்ததில் எந்த தவறும் இல்லை. அவர்கிட்ட தமிழ்நாட்டு கோரிக்கைகள் நாங்கள் நிறைய வைத்தும் அந்த கோரிக்கைகள்லாம் ஒன்றாக நிறைவேற்றி வருகிறார். கோரிக்கைகள் ஏற்கப்படும் இடத்தில் சந்திப்பதில் என்ன தவறு இருக்கிறது? நீங்கள் அப்படி சந்தித்து ஏதாவது இருக்கிறதா என்ற ஒரு எதிர்கேள்வியும் எடப்பாடி பழனிசாமி விளக்கியிருக்கார். மேலும் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, அதிமுகவுக்கு யாரை பார்த்தும் பயம் கிடையாது. அதிமுகவுக்கு மக்களோடு தான் கூட்டணி, மக்களோடு சந்தித்து மக்களாக நின்று நாங்கள் வெற்றி பெறுவோம். எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் கிடையாது, மக்கள் தான் முக்கியம் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. மேலும் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொன்னால், திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட மகளிர் உதவித்தொகை அனைவருக்குமே நாங்கள் வழங்குவோம். அது யாருக்கு எந்த பாரபட்சமும் கிடையாது. அதுக்கான தேதியை கணக்கிட்டு யாருக்கு எந்த காலகட்டத்தில் வழங்கப்படலையோ அவர்களுக்கு வழங்கப்படும். இதுவரை வழங்காதவர்களுக்கும் நாங்கள் வழங்குவோம். எந்த ஒரு பாரபட்சமும் நாங்கள் காட்ட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இந்த சுற்றுப்பயணம், அவர் பேச்சு, மக்கள் ஆதரவு எப்படி இருக்குங்கிறதையும் நீ கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து பேசலாம்.